Let us continue alkenes. இந்த அல்கின்ஸ்ல ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கின்ஸை பற்றி பார்த்துனுக்குறோம். இதில் டீஹைட்ரோஹாலஜினேஷன் அதில் E2 மெக்கானிசத்தை பார்த்துருக்கோம். இப்போ E2 மெக்கானிசத்தினுடைய கண்டினியூஷன் என்ன பார்க்குறோன்னா, குட் லீவிங் குரூப்பாக இருந்தால் E2 எலிமினேஷன் நல்லா நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். இப்போ டீஹைட்ரோஹாலஜினேஷனில் யார் லீவிங் குரூப்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன். அப்போ ஹாலஜன் தான் லீவிங் குரூப். ஹாலஜன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னா ஃப்ளோரின், அடுத்து குளோரின், அடுத்து புரோமின், அடுத்து அயோடின். இதெல்லாம் ஹாலஜன்ஸ். இங்கே டவுன் த குரூப் பண்ணிங்கன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? டவுன் த குரூப் போனால் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா சைஸ் ஆஃப் ஹாலஜன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பாண்ட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகுது. பாண்ட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகிறதுனால டிட்டாச்மெண்ட் ஈஸியாக இருக்குது. டிட்டாச்மெண்ட் ஈஸியாக இருக்கிறதுனால லீவிங் டெண்டன்சி அதிகமாகுது. லீவிங் டெண்டன்சி என்ன ஆகுதுன்னா அதிகமாகுதுன்ட்டு சொல்கிறோம். இப்போ இந்த ஹாலஜன்ஸில் எது வந்து குட் லீவிங் குரூப்ஸ், எது பேட் லீவிங் குரூப்ன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ HF பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வீக் ஆசிட். HF வந்து வீக் ஆசிட், அதனால இது வந்து பார்ஷியலாக டிசோசியேட் ஆகும். ஆனால் மற்ற ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், HCl, HBr, HI இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸில் வரும். இது வந்து வீக் ஆசிடில் வரும். இது வீக் ஆசிடாக இருக்கனால இதனுடைய கான்ஜுகேட் ஸ்ட்ராங்காக இருக்கும், கான்ஜுகேட் ஸ்ட்ராங். இது ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்கனால இதனுடைய கான்ஜுகேட் வந்து வீக்காக இருக்கும், வெரி வீக் ஆசிடாக வரும், வெரி வீக் கான்ஜுகேட்டாக வரும். இப்போ இது வீக் ஆசிடாக இருக்கனால இதனுடைய கான்ஜுகேட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ CFலேருந்து F- ரிமூவ் பண்ணாலும் இந்த F- மறுபடியும் வந்து கார்பனோட பாண்டிங்க்கு வந்துடும். ஏன்னா இது இந்த கான்ஜுகேட்டுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுனால இந்த CFலேருந்து F- ரிமூவ் பண்ணாலும் இந்த F- மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணிடும். ஆனால் இந்த CClலேருந்து Cl- ரிமூவ் பண்ணீங்கன்னா இது வீக்காக இருக்கிறதுனால இது வந்து மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணாது. அதனால இந்த ClBrI வந்து குட் லீவிங் குரூப்ஸ்ன்ட்டு சொல்லலாம். ClBrI வந்து குட் லீவிங் குரூப்ஸ்ன்ட்டு சொல்லலாம். லீவிங் டெண்டன்சி நல்லா இருக்கும். ஆனால் ஃப்ளூரின் வந்து பேட் லீவிங் குரூப். இது வந்து ஈஸியாக லீவ் ஆகாது. ஸோ குளோரின், புரோமின், அயோடின் வந்து குட் லீவிங் குரூப்னு சொல்கிறோம். ஃப்ளூரின் வந்து பேட் லீவிங் குரூப்னு சொல்கிறோம். சரி, அப்போ எந்த லீவிங் குரூப் E2 எலிமினேஷனுக்கு ஃபேவராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Cl, குளோரின், புரோமின், அயோடின். ஃப்ளூரின் வந்து ஃபேவரபுளாக இருக்காது. சரி, அடுத்து இந்த E2 எலிமினேஷனில் ஸ்டெரிக் எஃபெக்ட்னுடைய ரோல் என்ன? ஸ்டெரிக் எஃபெக்ட்னால இந்த பர்சன்டேஜ் ஈல்டில் என்னென்ன மாற்றங்கள் வரும், என்னென்ன சேஞ்சஸ் வரும் என்றதையும் பார்க்க போகிறோம். இப்போ அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கிறேன். RCH2, CBr, CH3, CH3. இங்கே ஒரு CH3 கொடுத்துறேன். எப்படி கொடுத்தாச்சு. இப்போ இங்கேருந்து என்ன வெளியே போகுன்றது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புரோமின் இந்த கார்பனில் இருக்குது. இந்த கார்பனை நம்ம ஆல்ஃபா கார்பன் சொல்கிறோம், இந்த கார்பனை பீட்டா கார்பன் சொல்கிறோம். இந்த ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னா அப்போ பாண்டிங் இப்படி போகும். இப்படி டீஹைட்ரோஹாலஜினேஷன் நடந்துச்சுன்னா இப்படி டீஹைட்ரோஹாலஜினேஷன் நடக்கும். இதனால் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா RCH, டபுள் பாண்ட் C, CH3, CH3. இப்போ நம்பரிங் கொடுத்தீங்கன்னா இங்கே நம்பர் 1, இங்கே நம்பர் 2. அப்படின்னா இது அல்க் 2ன் நம்ம சொல்கிறோம். அல்க் 2ன் கிடைக்குது. வேற பீட்டா ஹைட்ரஜன் இங்கே இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ இது வந்து ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். அப்போ இந்த பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் வெளியே போகலாம், இதை விட்டுருங்க. இப்போ இங்க இருந்து இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பீட்டா ஹைட்ரஜன்
அந்த பீட்டா ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னா ப்ராடக்ட் எப்படி இருக்கும் பாருங்க, இது போல ப்ராடக்ட் வரும். இங்க நம்பரிங் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு நம்பர் 1 கொடுப்போம். அதனால இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அல்கோனின்னுட்டு சொல்லுவோம். இப்போ இந்த ஆர் குரூப்பினுடைய சைஸை ரைஸ் பண்ணலாம். இந்த ஆர் குரூப்பினுடைய சைஸை ரைஸ் பண்றோம். இந்த அல்கைல் ஆலைட்ல இருக்கக்கூடிய இந்த ஆர் குரூப்பினுடைய சைஸை ரைஸ் பண்றோம். சைஸ் ஆஃப் ஆர் இன்க்ரீஸ் பண்றோம். இந்த அல்கைல் குரூப்ல இருக்கக்கூடிய ஆர்னுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணா, சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டெரிக் எஃபெக்ட் அதிகமாகும். அதாவது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாகும். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாச்சுன்னா பேஸ் இங்க வந்து இந்த ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சியும் இந்த ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சியும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணனா சர்ஃபேஸ்ல வந்து பேஸ் வந்து சர்ஃபேஸ் கிட்ட வந்தா போதும். இந்த மாலிகுலினுடைய சர்ஃபேஸ் கிட்ட வந்தா போதும். இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணனும்னா பேஸ் வந்து மாலிகுலுக்குள்ள வரணும். உள்ள வந்துச்சுன்னா இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இதனுடைய சைஸ் அதிகமாச்சுன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாகும். அப்போ பேஸ் இங்க உள்ள வர்றது கஷ்டப்படும். ஆனா சர்ஃபேஸ்ல இருந்து ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்றது ஈஸியா இருக்கும். அப்போ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாக இந்த ஹைட்ரஜன் ஈஸியா வெளியே போகும் இந்த ஹைட்ரஜனை விட. அப்போ யாருடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும்? அல்கோனினுடைய பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும்னு சொல்றோம். அப்போ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாச்சுன்னா பர்சன்டேஜ் ஆஃப் அல்கோனின் என்ன ஆகுதுனாக்கா அதிகமாகுதுன்ட்டு நம்ம சொல்லிக்கோம். ஸோ இது வந்து E2 மெக்கானிசத்துல நம்ம பார்த்தது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா E1 மெக்கானிசம் இருக்குது. இந்த எலிமினேஷன்ல அடுத்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா E1 மெக்கானிசம். எந்த அல்கைல் ஆலைட்ஸ் வந்து E1 மெக்கானிசத்துக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி அல்கைல் ஆலைட்ஸ். டெர்ஷரி அல்கைல் ஆலைட்ஸ் E1 மெக்கானிசத்துக்கு போகுது. சரி, டெர்ஷரி அல்கைல் ஆலைட் எடுத்துக்கிறேன். டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு. டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு எடுத்துக்கிறேன். இதில் ஸ்ட்ராங் பேஸ் ஆட் பண்ணுறேன். சோடியம் ஈத்தாக்சைடு ஸ்ட்ராங் பேஸ் ஆட் பண்ணிக்க. இப்போ சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். சால்வெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால். சால்வெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் சால்வெண்ட். இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுனாக்கா அல்கின் கிடைக்குது. ஸோ அல்கின் ப்ராடக்ட் கிடைக்குது. அடுத்த அதர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனால் அண்டு சோடியம் குளோரைடு. இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிருக்குது. சரி, இங்க மெக்கானிசம் என்னன்னா E1 மெக்கானிசம். E1 மெக்கானிசம்னாவே டெர்ஷரி அல்கைல் ஆலைடு தான் எடுக்கணும். சரி, இப்போ இங்க எப்படி இந்த ரியாக்ஷன் நடக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டெர்ஷரி அல்கைல் ஆலைடு எடுத்துக்கிறீங்க. டெர்ஷரி அல்கைல் ஆலைடு ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுனாக்கா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பார்க்குறோம் இந்த மெக்கானிசத்துல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹாலோஜன் வெளியே போகுது. இந்த ஹாலோஜன் வெளியே போகுது அப்படின்னா சிக்மா பாண்ட் பிரேக் ஆகும். ஸோ இந்த ஹாலோஜன் வெளியே போறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் பார்க்கலாம். இப்போ இந்த Cl வந்து இந்த பாண்டை எடுத்துக்கின்னு Cl மைனஸா மாறி வெளியே போகுது. இப்போ இங்க வேற என்ன இருக்குது பாருங்க, C. இங்க ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. இந்த பக்கம் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. இந்த கார்பன் கிட்ட ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. இப்போ இந்த Cl இந்த பாண்டை எடுத்துக்கின்னு Cl மைனஸை வெளியே போனதுனால இந்த கார்பனுக்கு லாஸ். இந்த கார்பனுக்கு லாஸ்ன்றதுனால இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜை கொடுங்க. இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜை கொடுக்குறீங்க. ஸோ இந்த கார்பனுக்கு என்ன பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ் சார்ஜை கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த கார்பன் வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுது. ஏன்னா Cl இந்த பாண்டை எடுத்துக்கின்னு வெளியே போனதுனால இந்த கார்பனுக்கு லாஸ், அதனால பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கோம். கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம்னா இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா கார்போனியம் அயான். டெர்ஷரி பியூட்டைல் கார்போனியம் அயான்ட்டு நம்ம இதுக்கு சொல்லுவோம். சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுனாக்கா இந்த டெர்ஷரி பியூட்டைல் கார்போனியம் அயான், இந்த டெர்ஷரி பியூட்டைல் கார்போனியம் அயான்ல இருந்து H+ வெளியே போகுது. இப்போ இங்க என்ன இருக்குதுன்னா டெர்ஷரி பியூட்டைல் கார்போனியம் அயான் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பாண்ட் இப்படி போகுது. அதனால இங்க இருந்து என்ன வெளியே போகுதுன்னா H+ வெளியே போகுது.
இங்க இருந்து H+ வெளியே போகுது. ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணிக்குது. பாண்டை லூஸ் பண்ணிக்குது ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை லூஸ் பண்ணிட்டு H+ வெளியே வந்துடுது. அப்போ இங்க என்ன நடக்கும்னாக்கா இங்க டபுள் பாண்ட் வரும். இங்க 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்கும். ஸோ இது என்னன்னு சொல்றோம்னா ஐசோபியூட்டிலீன். இந்த மாலிகுலுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்னா ஐசோபியூட்டிலீன் என்று நம்ம பேர் சொல்றோம். இப்போ இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா நடக்கும். ஆனா இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா நடக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா இங்க சிக்மா பாண்ட் பிரேக் ஆகுது. இது வந்து மாலிகுல். இந்த மாலிகுல்ல இருக்கக்கூடிய சிக்மா பாண்ட் பிரேக் ஆயிட்டு இது என்னவோ மாறுது, கார்போனியம் அயானா மாறுது. ஆனா இந்த ஸ்டெப்ல என்ன ஆகுது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆகுது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வேனிஷ் ஆகுறதுனால நமக்கு மாலிகுல் கிடைக்குது. அதனால இந்த ஸ்டெப் வந்து என்னன்னா ஃபாஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த மெக்கானிசம் எழுதியிருக்கோம். இந்த ரியாக்ஷனுக்கு, இந்த எலிமினேஷனுக்கு மெக்கானிசம் எழுதியிருக்கோம். இந்த மெக்கானிசம் எத்தனை ஸ்டெப்ஸ்ல நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ்ல நடந்திருக்கு. இது ஏன் 2 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்றீங்க? போன இதுலயும் இதே மாதிரி 2 ஏரோ மார்க்ஸ் போட்டு ஒரே ஸ்டெப் தானே சொல்லணும். இங்க மொத்தம் ஏன் 2 ஸ்டெப்ஸ்ன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்மீடியட். இது ஏன் இன்டர்மீடியட் என்று சொல்றேன்னா இதை வந்து ஐசோலேட் பண்ண முடியும். போன கேஸ்ல வந்து டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொன்னோம். அதை வந்து ஐசோலேட் பண்ண முடியாது. ஸோ இது இன்டர்மீடியட்டா இருக்கிறதுனால இதை வந்து நம்மளால ஐசோலேட் பண்ண முடியும். சரி, அப்போ இதை ஐசோலேட் பண்ணிடுறோம். இதை ஐசோலேட் பண்ண முடியும்ன்றதுனால இதை இன்டர்மீடியட் என்று சொல்றோம். அதனால இந்த ஸ்டெப்பை தனியாகவும் இந்த ஸ்டெப்பை தனியாகவும் சொல்றோம். ஸோ இந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இங்க 2 ஸ்டெப்ஸ்ல நடந்திருக்குது. இந்த எலிமினேஷன் பார்த்தீங்கன்னா இங்க 2 ஸ்டெப்ஸ்ல நடந்திருக்குதுன்ட்டு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இந்த ரியாக்ஷனுடைய ரேட் எப்படி இருக்கும், இந்த ரியாக்ஷனுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கணும். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வேணும்னா இந்த மெக்கானிசத்தில் இருக்கக்கூடிய எலிமெண்டரி ஸ்டெப்ஸ்ல எது ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்போ அதுதான் ரேட் ஆஃப் ரியாக்ஷனை டிட்டர்மைன் பண்ணும். இப்போ இந்த மெக்கானிசம் இங்க இந்த ரியாக்ஷன் இங்க எழுதியிருக்கோம். இதுக்கு மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்படி எழுதியிருக்கோம். இதை வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப், அதனால இதை எலிமெண்டரி ரியாக்ஷன் என்று சொல்றோம். இது ஒரு சிங்கிள் ஸ்டெப், அதனால இதை எலிமெண்டரி ரியாக்ஷன் என்று சொல்றோம். இந்த 2 எலிமெண்டரி ரியாக்ஷன்ஸை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ரியாக்ஷன் கிடைக்கும். ஓவரால் ரியாக்ஷன் என்னன்னா இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். இந்த 2 எலிமெண்டரி ரியாக்ஷன்ஸ் ஆட் பண்ணா இந்த ஓவரால் ரியாக்ஷன் நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த ஓவரால் ரியாக்ஷனுடைய ரேட் எதை டிபெண்ட் பண்ணுன்னா ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பினுடைய ரேட்டை தான் இதை டிபெண்ட் பண்ணும். இந்த ஓவரால் ரியாக்ஷனுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணுன்னா இந்த ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பினுடைய ரேட் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் இதனுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும். சரி, அப்போ இந்த ரேட் ஆஃப் ஓவரால் ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா இந்த ரேட் ஆஃப் ஸ்லோ ஸ்டெப்பை டிபெண்ட் பண்ணுது. இந்த ஸ்லோ ஸ்டெப் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்ன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த ஸ்லோ ஸ்டெப் என்னன்னு சொல்றோம்னா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்ன்ட்டு சொல்றோம். ஏன் இதை ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு சொல்றோம்? இதனுடைய ரேட் எப்படியோ, இதனுடைய ஸ்பீடு எப்படியோ அதை வச்சுதான் இதனுடைய ஸ்பீடு இருக்கும். இந்த ஓவரால் ரியாக்ஷனுடைய ஸ்பீடு இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்டெப் என்னன்னு சொல்றோம்னா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்ன்ட்டு சொல்றோம். அப்போ இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா இந்த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பை தான் டிட்டர்மைன் பண்ணுது. அப்போ ரேட் ஆஃப் ஓவரால் ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப், அதாவது ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பை தான் டிபெண்ட் பண்ணுதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்ல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை டிபெண்ட் பண்ணுது. இந்த ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்ல என்ன இருக்குது, இந்த டெர்ஷியரி பியூட்டைல் குளோரைடு இருக்குது, இதனுடைய கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணுது. ஸோ அந்த டெர்ஷியரி பியூட்டைல் குளோரைடு நம்ம இங்க எடுத்துக்கிறோம். இதுக்கு பவர் என்ன கொடுக்குறோம்னா 1 கொடுக்குறோம். என்ன கோஎஃபிஷியன்ட் வந்து 1. இங்க கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கறனால பவர் 1 கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்ல இந்த ரியாக்டன் மட்டும்தான் இருக்குது, அல்கைல் ஹைலைடு மட்டும்தான் இருக்குது. அதனால இந்த rate of this reaction, rate of this overall reaction depends on this concentration alone but not this concentration. இப்போ இந்த ஓவரால் ரியாக்ஷனுடைய ரேட் எதை டிபெண்ட் பண்ணுன்னா இதனுடைய கான்சன்ட்ரேஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணும், இதனுடைய கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணாது. சரி, அப்போ இங்க ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அல்கைல் ஹைலைட் பவர் 1. இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இந்த இடத்துல ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பேஸ்னுடைய கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணாது.
அதனால இங்க ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லலாம். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம சொல்றோம். சரி, அடுத்து மாலிகுலாரிட்டி பார்க்கலாம். மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா எலிமெண்டரி ஸ்டெப்புக்கு தான் மாலிகுலாரிட்டி. இந்த ஸ்டெப் எலிமெண்டரி ஸ்டெப், அதனால இதுக்கு மாலிகுலாரிட்டி என்னன்னா 1. ஏன்னா இங்க ஒரு ஸ்பீசிஸ் தான் இருக்குது, ஒன் டைம் தான் இருக்குது. இந்த ஸ்டெப்புக்கு மாலிகுலாரிட்டி எவ்வளோன்னா 1. இந்த ஒரு ஸ்பீசிஸ் தான் இருக்குது இங்க, அதனால மாலிகுலாரிட்டி 1. இப்போ இதுக்கு மாலிகுலாரிட்டி கிடையாது, ஏன்னா இது வந்து ஓவரால் ரியாக்ஷன், அது எலிமெண்டரி ரியாக்ஷன் கிடையாது. இது வந்து எலிமெண்டரி ரியாக்ஷன் கிடையாது, அதனால இதுக்கு மாலிகுலாரிட்டி கிடையாது. எலிமெண்டரி ரியாக்ஷனுக்கு மட்டும்தான் மாலிகுலாரிட்டியை சொல்லுவோம். அப்போ இந்த ஸ்லோ ஸ்டெப்பா இருக்குதே, இது வந்து எலிமெண்டரி ரியாக்ஷன். இதுக்கு மாலிகுலாரிட்டி எவ்வளோன்னா 1, இதுக்கு மாலிகுலாரிட்டி எவ்வளோன்னா 1. இந்த ரியாக்ஷனை காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ் வந்துடுச்சு. 2 ஸ்டெப்ஸ் இல்லைன்னா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம், இல்லைன்னா ஓவரால் ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த ஓவரால் ரியாக்ஷனுக்கு மாலிகுலாரிட்டியை சொல்லுவாங்க எப்படின்னா, ஸ்லோயஸ்ட் ஸ்டெப்பினுடைய மாலிகுலாரிட்டியை இந்த ஓவரால் ரியாக்ஷனுடைய மாலிகுலாரிட்டியை சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்லோயஸ்ட் ஸ்டெப் வந்து மாலிகுலாரிட்டி 1. அப்போ இந்த ஓவரால் ரியாக்ஷனுக்கு மாலிகுலாரிட்டி 1. ஓவரால் ரியாக்ஷனுக்கு மாலிகுலாரிட்டி சொல்றாங்கன்னா அதனுடைய மீனிங் என்னன்னா ஸ்லோ ஸ்டெப்பினுடைய மாலிகுலாரிட்டி தான் மீனிங். அப்போ இந்த இந்த ஓவரால் ரியாக்ஷனுக்கு மாலிகுலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அதனால இதை வந்து என்னன்னு சொல்றேன்னா யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். மாலிகுலாரிட்டி 1 இங்க. ஸோ இந்த எலிமினேஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஈவன் எலிமினேஷன் நம்ம சொல்றோம். ஏன் ஈவன் எலிமினேஷன் சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் யூனிமாலிகுலர் எலிமினேஷன் சொல்றோம். இந்த 1ன்றது யூனிமாலிகுலர், ன்றது எலிமினேஷன். அப்போ இந்த யூனிமாலிகுலர் எலிமினேஷன்னா இதனுடைய ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணுன்னா அல்கைல் ஹலைடினுடைய கான்சன்ட்ரேஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணும் நம்ம சொல்றோம். சரி, இப்போ அல்கைல் ஹலைட்ஸ் எப்படி எடுத்துக்கிறோன்னா பிரைமரி அல்கைல் ஹலைட், செகண்டரி அல்கைல் ஹலைட், டெர்ஷரி அல்கைல் ஹலைட் எடுத்துக்கலாம். ஈவன் மெக்கானிசம் மூலியமா நமக்கு ரியாக்ஷன் வேணும்னா எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா, டெர்ஷரி அல்கைல் ஹலைடு மட்டும்தான் ஈவன் மெக்கானிசத்துக்கு போகும். பிரைமரி அல்கைல் ஹலைட், செகண்டரி அல்கைல் ஹலைட் ஈவன் மெக்கானிசத்துக்கு போகாது. ஏன் போகாதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இன்டர்மீடியட் என்னன்னா கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, டெர்ஷரி கிரேட்டர் தென் செகண்டரி கிரேட்டர் தென் பிரைமரி இப்படி தான் இருக்கும். கார்போகேட்டையானுடைய ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கிரேட்டர் தென் செகண்டரி கிரேட்டர் தென் பிரைமரி இருக்கும். அதனால தான் டெர்ஷரி அல்கைல் ஹலைட் மட்டும்தான் இந்த ஈவன் மெக்கானிசத்துக்கு போகுது. பிரைமரி அல்கைல் ஹலைட், செகண்டரி அல்கைல் ஹலைட் ஈவன் மெக்கானிசத்துக்கு போகாது. சரி, இப்போ ஏதாவது ஒரு இந்த இதுல என்ன சொல்றோம்னாக்கா, இப்போ ஈவன் மெக்கானிசம் எப்படி நடந்திருக்குன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ நம்ம ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். என்ன அல்கைல் ஹலைட் எடுத்துக்கிறோம்னா இது மாதிரி அல்கைல் ஹலைட் எடுத்துக்கிறோம். இப்போ அல்கைல் ஹலைட் இப்படி எடுத்தாச்சு. இப்போ இங்க என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க E1 மெக்கானிசத்துல இது டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் போகுமா, இல்ல E2 மெக்கானிசத்துல டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் போகுமா இது நம்ம பார்க்கறோம். சரி, இப்போ பாருங்க, இது என்ன அல்கைல் ஹலைடுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. பிரைமரியா இல்ல செகண்டரியா இல்ல டெர்ஷரியா அப்படி பாருங்க. இது எந்த மெக்கானிசத்துல வருதுன்னு பாருங்க. பிரைமரி அல்கைல் ஹலைடா இருந்தா E2 மெக்கானிசம் பெஸ்ட். செகண்டரி அல்கைல் ஹலைடா இருந்தாலும் E2 மெக்கானிசமே பெஸ்ட். டெர்ஷரி அல்கைல் ஹலைடா இருந்தா E1 மெக்கானிசம் சொல்லுங்க. சரி, இப்போ இது எந்த ஹலைட்ல வருதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கார்பன் இருக்குது, இங்க ஒரு கார்பன் இருக்குது, இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன் இப்படி இருக்குது. ஸோ கார்பன் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இது போல இருக்குது. கார்பன் ஆட்டம்ஸ், ஹாலஜன் இங்க இருக்குது. இதுல ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுத்துடலாம். இங்க வந்து 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுத்துடுறோம். இங்க 2 ஹைட்ரஜன்ஸ் கொடுக்குறோம். இங்க பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுக்குறோம். இங்க பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுத்துருக்கோம். பாருங்க, இந்த ஹாலஜன் இந்த கார்பன்ல இருக்குது. இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி அல்கைல் ஹலைட். அப்போ டெர்ஷரி அல்கைல் ஹலைட்னு பார்த்தீங்கன்னா E1 மெக்கானிசம் தான் வரும். சரி,
இப்போ இது ஈவன் மெக்கானிசத்துல இது என்ன ஆகுதுன்னாக்கா ரியாக்ஷனுக்கு போகுது. ரியாக்ஷனுக்கு போறதுனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னாக்கா அல்கின் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுன்னா இந்த பிஆர் வெளியே போயிடும். இந்த பிஆர் வந்து பாண்டை எடுத்துக்கின்னு பிஆர் மைனஸா வெளியே போயிடுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குது, கார்போகேட்டையான் கிடைக்குது. ஸோ அந்த கார்போகேட்டையான் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கார்போகேட்டையான் இது போல கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுன்னா இங்க இருந்து H பிளஸ் வெளியே போகணும். இங்க இருந்து H பிளஸ் வெளியே போச்சுனாக்கா நமக்கு அல்கின் கிடைக்கும். சரி, என்ன பாசிபிலிட்டி இருக்குது பாருங்க. H பிளஸ் எங்கேருந்து வெளியே போகணும்னா பீட்டா கார்பன்லேருந்து H பிளஸ் வெளியே போகணும். எது பீட்டா கார்பன் பார்த்தீங்கன்னா எத்தனை பீட்டா கார்பன் இருக்குதுன்னா இது ஒரு பீட்டா கார்பன், இது ஒரு பீட்டா கார்பன், இது ஒரு பீட்டா கார்பன். அப்போ பீட்டா கார்பன்லேருந்து H பிளஸ் வெளியே போகணும். சரி, 2 பாசிபிலிட்டிஸ் வருது. இந்த ஒரு பீட்டா கார்பன்லேருந்து H பிளஸ் வெளியே போச்சுன்னா என்ன ப்ராடக்ட் வரும்னாக்கா இது போல ப்ராடக்ட் வரும். ஸோ CH3 CH11 C CH3 CH3 இந்த ப்ராடக்ட் வருது. அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேற பீட்டா ஹைட்ரஜன்லேருந்து H பிளஸ் வெளியே போகலாம். அடுத்த பாசிபிலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா ஹைட்ரஜன் வெளியே போகலாம். அப்படி வெளியே போச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது போல இருக்குது. இந்த ப்ராடக்ட் கிடைக்கலாம். ஸோ நமக்கு இங்க பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்க் 1 இன் பாசிபிலிட்டி இருக்குது, அல்க் 2 இன் பாசிபிலிட்டி இருக்குது. அல்க் 1 இன் அல்க் 2 இன் இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குது. இதுல யாருக்கு பர்சன்டேஜ் ஈல்டு அதிகம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கினுக்கு பர்சன்டேஜ் ஈல்டு அதிகம். ஏன்னா இது வந்து சைட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், இந்த சைட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கனால இதை மேஜர் ப்ராடக்ட்ன்ட்டு நம்ம சொல்றோம். இது வந்து ஆஃப்மேன் ப்ராடக்ட், இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா மைனர் ப்ராடக்ட். ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் அல்கின் வந்து மேஜர், லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் அல்கின் வந்து மைனர், இப்படி நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இப்போ அடுத்து அல்கைல் ஹைலைட் இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஆலைடு எடுத்துக்கலாம். இதை வந்து என்னன்னு சொல்றேன்னா அர் அல்கைல் ஆலைடு அப்படி சொல்றோம். இந்த அருன்னா என்ன அர்த்தம்னா அரைல், அரைல்னு அர்த்தம். அதாவது இங்க ஃபீனைல் ரிங் இருக்கனால அரைல், அதை வந்து அருன்னு சொல்லியிருக்கோம். இங்க அல்கைல் ஆலைடு கொடுத்துருக்கோம், அர் அல்கைல் ஆலைடு கொடுத்துருக்கோம். இங்க எப்படி நடக்கும்? ஈவன் மெக்கானிசத்துல ரியாக்ஷன் நடக்குமா இல்ல E2 மெக்கானிசத்துல ரியாக்ஷன் நடக்குமா நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ ஈவன் மெக்கானிசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும்னா கார்போகேட்டையான் கிடைக்கணும். ஈவன் மெக்கானிசம் எடுத்தா சரி, ஈவன் மெக்கானிசம்னு அசம்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆலஜன் வெளியே போகுது. இந்த ஆலஜன் வெளியே போச்சுன்னா இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஸோ இங்க CH எடுத்துக்கலாம், இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கோம், இங்க CH3 கொடுத்துடலாம். ஸோ இந்த கார்பனுக்கு நம்ம என்ன சார்ஜ் கொடுத்துருக்கோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஈவன் மெக்கானிசம்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கிருந்து என்ன வெளியே போயிருக்குதுன்னா ஹாலஜன் வெளியே போயிருக்குது. ஹாலஜன் வெளியே போனதுனால இந்த கார்பனுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கோம் இந்த கார்பனுக்கு. சரி, ஸோ நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா கார்போகேட்டையான் கிடைச்சிருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஈவன் மெக்கானிசம் எடுத்துக்கணும். இப்போ இந்த கார்போகேட்டையானுக்கு எப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும்னு பார்க்கலாம். இந்த கார்போகேட்டையான் எப்படி ஸ்டெபிலைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்போகேட்டையானுக்கும் இந்த பை பாண்டுக்கு இடையில ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது. அப்படின்னா இந்த கார்போகேட்டையான் இந்த பை பாண்டோட கான்ஜுகேஷன்ல இருக்குது. அதனால இங்க என்ன நடக்கும்னா ரெசனன்ஸ் நடக்கும். இங்க வந்து ரெசனன்ஸ் இருக்குது நம்ம சொல்றோம். இந்த C பிளஸ் இந்த பை பாண்டோட கான்ஜுகேஷன்ல இருக்குது. அதனால இங்க வந்து ரெசனன்ஸ் இருக்குது, ரெசனன்ஸ் நடக்குது. அப்ப ரெசனன்ஸ் மூலியமா ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. ரெசனன்ஸ் இருந்தாவே ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஓகேவா? அதனால ரெசனன்ஸ் மூலியமா ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதுனால இது வந்து என்ன ஆகும்னாக்கா இந்த ஈவன் மெக்கானிசம் தான் இங்க நடக்கும்.
இந்த கார்போகேட்டையான் என்ன கார்போகேட்டையான் சொல்லுவோம்னா பென்சைலிக் கார்போகேட்டையான் நம்ம சொல்லுவோம். பென்சைலிக் கார்போகேட்டையான்னா என்ன, எப்படி சொல்றது? பென்சைலிக் கார்போகேட்டையான்னா யாரு பாத்தீங்கன்னா, இந்த C+ டைரக்டா ஃபீனைல் ரிங்கோட ஜாயின் ஆயிருக்கணும். இந்த C+ டைரக்டா ஃபீனைல் ரிங்கோட ஜாயின் ஆயிருந்துச்சுன்னா பென்சைல் கார்போகேட்டையான் சொல்லுவோம். இந்த பென்சைல் கார்போகேட்டையான் ரெசனன்ஸ் மூலியமா ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணும். அதனால இந்த மாதிரி அதாவது பென்சைல் கார்போகேட்டையான் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா E1 மெக்கானிசத்துல தான் போகணும், E2 மெக்கானிசத்துக்கு போகக்கூடாது. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா பீட்டா ஹைட்ரஜன் வெளியே போகணும். எது வந்து பீட்டா ஹைட்ரஜன்? இது வந்து ஆல்பா கார்பன். இங்க பீட்டா கார்பன் இருக்குது. இந்த பீட்டா கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் கிடையாது. இந்த பீட்டா கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இங்க இருந்து தான் ஹைட்ரஜன் வெளியே போகும். ஸோ ஹைட்ரஜன் எங்கேருந்து வெளியே போகுதுன்னா இதுல இருந்து வெளியே போகுது. ஸோ இப்படி வெளியே போகுது. ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். இதுதான் ப்ராடக்ட். ஸ்டைரின் சொல்லுவாங்க. சரி, அப்போ பென்சைலிக் கார்போகேட்டையான் வர மாதிரி இருந்துச்சுன்னா E1 மெக்கானிசத்துல போனோம், E2 மெக்கானிசத்துக்கு போகக்கூடாது. சரி, அடுத்த ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட் என்னன்னா CH2 டபுள் பாண்ட் CH CH2 Cl. இது போல ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கணும். இது டீஹைட்ரோ ஆலஜினேஷன் போச்சுன்னா, இது வந்து டீஹைட்ரோ ஆலஜினேஷன் போச்சுன்னா என்ன காம்பவுண்ட் கிடைக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இது டீஹைட்ரோ ஆலஜினேஷன் போது. டீஹைட்ரோ ஆலஜினேஷன் போனால் என்ன ப்ராடக்ட் வரும்ட்டு E1 மெக்கானிசம் மூலியமா ட்ரை பண்ணலாம். அப்புறமா E2ஓட கம்பேர் பண்ணலாம். E1 மெக்கானிசம்னா இந்த Cl- ஃபர்ஸ்ட் வெளியே போகணும். இப்போ இந்த Cl- வெளியே போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க. இங்க வந்து CH2, இந்த டபுள் பாண்ட், இங்க CH, இங்க CH, CH3. இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இந்த பை பாண்டுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்குது. அப்போ இந்த கார்போகேட்டையான் வந்து இந்த பை பாண்டோட கான்ஜுகேஷன்ல இருக்கிறதுனால இங்க ரெசனன்ஸ் நடக்கும். இங்க ரெசனன்ஸ் நடக்கிறதுனால இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். அதனால E1 மெக்கானிசம் தான் பாசிபிள், E2 மெக்கானிசம் கிடையாது. இங்க E1 மெக்கானிசம் தான் நடக்கும். அடுத்து இங்க இருந்து H+ வெளியே போகணும். எந்த H+ வெளியே போகும்? இந்த H+ வெளியே போச்சுன்னா என்ன ப்ராடக்ட் வரும்னாக்கா CH2 டபுள் பாண்ட் CH, CH டபுள் பாண்ட் CH2. இப்படி ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். இந்த H+ வெளியே போகும்னா போகாது. ஏன்னா இது sp2 கார்பன்ல இருக்குது, இது sp3 கார்பன்ல இருக்குது. sp3 கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஈஸியா வெளியே போகும். sp2 கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ஈஸியா வெளியே போகாது. சரி, ஸோ இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகுது. இங்க இருந்து H+ வெளியே போனதுனால இங்க பை பாண்ட் கிரியேட் ஆனதுனால நமக்கு இது மாதிரி கிடைச்சிச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த டபுள் பாண்டு இந்த டபுள் பாண்டுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்குது. அப்படின்னா இந்த டபுள் பாண்டு கான்ஜுகேஷன்ல இருக்கிறதுனால இங்க மீசோமெரிக் எஃபெக்ட் பாசிபிள் இருக்கிறதுனால இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். அதனால இந்த ஹைட்ரஜன் தான் லீவ் ஆகும் ஈஸியா. அப்போ இதனுடைய பர்சன்டேஜ் தான் அதிகமா இருக்கும்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த டபுள் பாண்டோட கான்ஜுகேஷன்ல இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம்னா அலைலிக் கார்போகேட்டையான். அலைலிக் கார்போகேட்டையான் நம்ம சொல்றோம். அதாவது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கார்போகேட்டையான் வந்து டபுள் பாண்டோட கான்ஜுகேஷன்ல இருந்துச்சுன்னா அலைலிக் கார்போகேட்டையான் சொல்லுவோம். அப்போ அலைலிக் கார்போகேட்டையான் வர மாதிரி இருந்துச்சுன்னா E1 மெக்கானிசம் தான் பெஸ்ட், E2 மெக்கானிசத்துக்கு போகக்கூடாது. அப்போ எப்போ E1 மெக்கானிசத்துக்கு போகணும்னா பென்சைலிக் கார்போகேட்டையான் கிடைச்சாலும் சரி, அலைலிக் கார்போகேட்டையான் கிடைச்சாலும் சரி, டெர்ஷரி கார்போகேட்டையான் கிடைச்சாலும் சரி, எதுக்கு போனோம்னா E1 மெக்கானிசம் வழியா தான் போகணும். ஸோ E1 மெக்கானிசம் எப்போ போறோம்னா டெர்ஷரி அல்கைல் அலைடா இருந்துச்சுன்னா E1 மெக்கானிசத்துக்கு போகணும். அலைலிக் கார்போகேட்டையான் கிடைக்கிறதா இருந்தாலும் E1 மெக்கானிசம், பென்சைலிக் கார்போகேட்டையான் கிடைச்சாலும் E1 மெக்கானிசத்துக்கு போகணும். சரி, அடுத்த அல்கைல் அலைடு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கிற அல்கைல் அலைடு என்னன்னா இதுதான்.
இந்த அல்கைல் ஹைலைட் எடுத்துக்கணும். இப்போ இந்த அல்கைல் ஹைலைட்ல டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் நடக்கும். இதுல E1 மெக்கானிசம் நடக்குமா இல்ல E2 மெக்கானிசம் நடக்குமா இதுல என்றதை நம்ம பார்க்கறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் E1 மெக்கானிசத்துல ட்ரை பண்ணலாம். அப்புறமா E2 மெக்கானிசத்துக்கு போகலாம். இப்போ இந்த ஹாலஜன் வெளியே போகுது. ஃபர்ஸ்ட் Br மைனஸ் வெளியே போகுது. Br மைனஸ் வெளியே போச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். இங்கே CH3 இருக்குது, இங்கேயும் CH3 இருக்குது, இங்கே என்ன இருக்குதுன்னா C, இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுங்க, இங்கே H இருக்குது, இங்கே CH3 கொடுங்க. இப்போ என்ன கிடைச்சிருக்குதுன்னா கார்போகேட்டையான் கிடைச்சிருக்குது. இப்போ இந்த கார்போகேட்டையான்ல இருந்து H பிளஸ் வெளியே போச்சுன்னா அல்கின் கிடைக்கும், டபுள் பாண்ட் கிடைக்கும். எந்த H பிளஸ் பாசிபிலிட்டி இருக்குதுன்னா இது ஒன்று தான் பாசிபிலிட்டி, வேற பாசிபிலிட்டி இல்லை. இந்த இடத்துல இந்த கார்பன் வந்து பீட்டா கார்பன், இதுகிட்ட ஹைட்ரஜன் இல்லாதனால பீட்டா எலிமினேஷன் நடக்காது. இந்த பக்கம் மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த பக்கம் மட்டும் நடக்குதுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னா இங்கே CH3 இருக்கும், இங்கே ஒரு CH3 இருக்குது, அப்புறமா இந்த CH வந்து CH2ஓட டபுள் பாண்டிங்ல இருக்கும். எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. சரி, இங்க வேற ஏதாவது பாசிபிலிட்டி வருமா என்ன பார்த்தீங்கன்னா, இது நல்லா பாருங்க. இது வந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த செகண்டரி கார்பன் கிட்ட இருக்கனால இதை செகண்டரி கார்போகேட்டையான்ட்டு சொல்றோம். இந்த இடத்துல வேற பாசிபிலிட்டி ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தில் குரூப் இந்த பாண்டை எடுத்துக்கின்னு அப்படியே பக்கத்தில் இருக்கிற கார்பனுக்கு போயிடும். என்ன ஆகுதுன்னா, இந்த கார்பன் இந்த பாண்டை எடுத்துக்கின்னு இந்த கார்பனோட பாண்டிங்க்கு போயிடும். இதை என்னன்னு சொல்றோம்னா மெத்திலைடு ஷிஃப்ட் சொல்றோம். இந்த ஷிஃப்ட்டுக்கு பேர் என்ன சொல்றோம்னா மெத்திலைடு ஷிஃப்ட் நம்ம சொல்றோம். மெத்திலைடு ஐடு ஏன்னு சொன்னோம்னா இந்த கார்பன் இந்த பாண்டை எடுத்துக்குது அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, அதனால நெகட்டிவ் சார்ஜ், அதனால ஐடு. இந்த கார்பன் இந்த பாண்டை எடுத்துக்கின்னு இந்த கார்பனோட பாண்டிங்க்கு போயிடுது, அதனால மெத்திலைடு ஷிஃப்ட். இந்த மெத்திலைடு ஷிஃப்ட்டை 1,2 மெத்திலைடு ஷிஃப்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த மெத்தில் குரூப் இந்த பாண்டை எடுத்துக்கின்னு பக்கத்தில் இருக்கிற கார்பனுக்கு தான் போகுது. இந்த கார்பனை 1 இந்த கார்பனை 2 சொல்லி 1,2 மெத்திலைடு ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 1,2 ஷிஃப்ட்னா பக்கத்தில் இருக்கிற கார்பனுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். 1,3 ஷிஃப்ட்னா ஆல்டர்னேட்டிவ் கார்பன்ல ஷிஃப்ட் நடந்திருக்குதுன்னு அர்த்தம். சரி, இங்க பக்கத்திலேயே ஷிஃப்ட் நடந்ததுனால 1,2 ஷிஃப்ட் சொல்லியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபீனைல் ரிங் எழுதிக்கிறோம். இந்த ஃபீனைல் ரிங்ல 5 பாண்ட்ஸ் கொடுத்துடலாம். இங்க C, இந்த CH3 இங்க எழுதிக்கிறோம், இங்க CH2 எழுதிக்கிறோம். CH2 வராது, இப்போ CH3 வரும். ஒரு CH3 இருக்கும். இந்த இடத்துல CH3 வருது, இங்க ஒரு CH3 இருக்குது, இங்க ஒரு CH3 இருக்குது. இந்த கார்பன் பாண்டை லூஸ் பண்ணதுனால இந்த கார்பனுக்கு லாஸ், அதனால இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும். பாத்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து டெர்ஷரி கார்போகேட்டையான்னு சொல்லலாம், அதே டைம்ல பென்சைலிக் கார்போகேட்டையான்னு சொல்லலாம். அதனால டெர்ஷரி பென்சைலிக் கார்போகேட்டையான் நம்ம சொல்றது. டெர்ஷரி பென்சைலிக் கார்போகேட்டையான் அப்படி சொல்றோம். ஏன்னா இது டெர்ஷரி கார்பன். அப்புறம் இந்த C பிளஸ் வந்து அரைல் இந்த ஃபீனைல் ரிங்கோட டைரக்டா லிங்க் ஆயிருக்குது. இந்த C பிளஸ் வந்து ஃபீனைல் ரிங்கோட டைரக்டா லிங்க் ஆயிருக்கனால பென்சைலிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். டெர்ஷரி பென்சைலிக் கார்போகேட்டையான், அது போல இதுக்கு பேரு நம்ம சொல்றோம். இப்போ இங்க இருந்து இது என்ன பண்ணுதுன்னா இங்க இருந்து H பிளஸ் வெளியே போகுது. H பிளஸ் எப்படி வெளியே போகலாம், என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது? ஒண்ணு வந்து இந்த H பிளஸ் வெளியே போகலாம், இந்த ஹைட்ரஜன் வெளியே போகும். அப்படி வெளியே போச்சுன்னா என்ன ப்ராடக்ட் வரும் பாருங்க. இப்போ இங்க டபுள் பாண்ட் CH2, இங்க CH,
CH3 CH இப்படி வருது. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் வெளியே போகலாம். இன்னொரு பீட்டா கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வெளியே போகலாம். இப்படி வெளியே போகலாம். இப்படி வெளியே போச்சுன்னா என்ன ப்ராடக்ட் வரும் பாருங்க. இந்த ப்ராடக்ட் வருது. இப்போ எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகம், எது மேஜர் ப்ராடக்ட் நம்ம இங்க பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்ட் இந்த ஃபீனைல் ரிங்கோட கான்ஜுகேஷன்ல இருக்குது. இங்கேயும் டபுள் பாண்ட் ஃபீனைல் ரிங்கோட கான்ஜுகேஷன்ல இருக்குது. சரி, இந்த டபுள் பாண்ட் இந்த ஹைட்ரஜனோட ஹைப்பர் கான்ஜுகேஷன் போகும். ஆனா இந்த டபுள் பாண்ட் எத்தனை ஹைட்ரஜன்ஸோட ஹைப்பர் கான்ஜுகேஷன் போகும்? 9 ஹைட்ரஜன்ஸோட ஹைப்பர் கான்ஜுகேஷன் போகும். அப்ப யாருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும்? இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கனால இது என்னன்னு சொல்றேன்னா மேஜர் சொல்றோம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா டீஹைட்ரோ ஆலஜினேஷன் நடக்குது. இந்த ஆலைடு வந்து இந்த அல்கைல் ஆலைடு வந்து டீஹைட்ரோ ஆலஜினேஷன் போயிருக்குது. ஆனா எப்படி போயிருக்குது? ஈவன் மெக்கானிசத்துக்கு போய் கார்போகேட்டையான் வந்து அந்த கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட், இது என்னன்னு சொல்றோம்? ரீஅரேஞ்ச்மெண்ட். இங்க என்ன நடந்திருக்குது? ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு. ரீஅரேஞ்ச்மெண்ட்னா ஷிஃப்ட் ஆகுது. ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து அப்புறமா H+ வெளியே போய் இது போல டபுள் பாண்டை கொடுத்துருக்கு. சிசி டபுள் பாண்டை கொடுத்துருக்கு. அல்கீன் கொடுத்துருக்கு. ஸோ இங்க வந்து சிம்பிளா E1 மெக்கானிசம் இல்ல E2 மெக்கானிசம் அப்படி சொல்லிடக்கூடாது. E1 மெக்கானிசம் கம் ரீஅரேஞ்ச்மெண்ட். இங்க ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் நடந்திருக்கு. அதனால E1 மெக்கானிசம் கம் ரீஅரேஞ்ச்மெண்ட் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரி, இப்போ E1 மெக்கானிசம் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுதுன்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்குது. பென்சைலிக் கார்போகேட்டையான் வந்தாலும் சரி, அலைலிக் கார்போகேட்டையான் வந்தாலும் சரி, டெர்ஷரி கார்போகேட்டையான் வந்தாலும் சரி, E1 மெக்கானிசம் நடக்கும்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து வந்து லீவிங் குரூப் எப்படி இருக்கணும் E1 மெக்கானிசத்துக்கு பார்த்தீங்கன்னா, லீவிங் குரூப் குட் லீவிங் குரூப்பாக இருந்துச்சுன்னா E1 மெக்கானிசம் நல்லா நடக்கும். ஏன்னா ஏன் குட் லீவிங் குரூப் வேணும்? E1 மெக்கானிசம் நல்லா நடக்கிறதுக்கு ஏன் குட் லீவிங் குரூப் வேணும்னு பார்த்தீங்கன்னா, E1 மெக்கானிசம்னா ஃபர்ஸ்ட் இந்த லீவிங் குரூப் வெளியே போயிட்டு கார்போகேட்டையான் கிடைக்கணும். அப்புறமா தானே அடுத்த ஸ்டெப். E1 மெக்கானிசத்துல ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணுது? எலிமினேஷன் ஆஃப் ஹாலஜன். அதுதானே ஸ்லோயஸ்ட் ஸ்டெப் E1 மெக்கானிசத்துல. அப்போ இந்த குரூப் எலிமினேட் ஆகணும். இந்த லீவிங் குரூப் எலிமினேட் ஆனாதான் ஃபர்ஸ்ட் இந்த லீவிங் குரூப் எலிமினேட் ஆயிட்டு கார்போகேட்டையான் கொடுக்கணும். அப்புறமா தான் H+ வெளியே போகும் பீட்டா ஹைட்ரஜன் E1 மெக்கானிசத்துல. அப்ப இந்த லீவிங் குரூப் ஈஸியா வெளியே போனா தானே E1 மெக்கானிசம் நடக்கும். இது ஈஸியா வெளியே போலன்னா E1 மெக்கானிசம் நடக்குமா? அப்ப இந்த லீவிங் குரூப் எப்படி இருக்கணும்? குட் லீவிங் குரூப்பா இருக்கணும். அப்ப லீவிங் குரூப் குட் லீவிங் குரூப்பா இருந்தாதான் E1 மெக்கானிசம் நல்லா நடக்கும் நம்ம சொல்றோம். சரி, அடுத்து பேஸ் எப்படி இருக்கணும்? அடுத்து இப்போ நம்ம இங்க பேஸை யூஸ் பண்றோம். பேஸை யூஸ் பண்ணாதானே H+ வெளியே போகும். அப்போ பேஸ் வந்து எப்படி இருக்கணும்? இந்த E1 மெக்கானிசம் வந்து ரேட் ஆஃப் E1 மெக்கானிசம் பேஸை டிபெண்ட் பண்ணாது. பேஸினுடைய கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணாது. பேஸினுடைய ஸ்ட்ரென்த்தை டிபெண்ட் பண்ணாது. சரி, அப்போ எப்படி இருந்தாலும் சரி, இது பேஸ் எப்படி இருந்தாலும் சரி E1 மெக்கானிசம் நடக்கும்ட்டு தெரியுது நமக்கு. அடுத்து பேஸ் எப்படி இருந்தாலும் E1 மெக்கானிசம் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். சப்போஸ் பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, ஸ்ட்ராங்கான பேஸா இருந்துச்சுன்னா அது H+ போய் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணதானே பார்க்கும். ஹாலஜன் வெளியே போதா இல்லையான்னு அது பார்க்காது இல்லை. H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணதானே ஸ்ட்ராங் பேஸ் பார்க்கும். அப்போ E1 மெக்கானிசம் வேணும்னா பேஸினுடைய ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதே நல்லது. சரி, அடுத்து சால்வெண்ட் எப்படி இருக்கணும்? E1 மெக்கானிசத்துக்கு சால்வெண்ட் எப்படி இருக்கணும்னா போலார் சால்வெண்டா இருக்கணும். ஏன் போலார் சால்வெண்டா இருக்கணும்னா போலார் சால்வெண்ட்டுக்கு டைபோல் மூமெண்ட் இருக்கும். டைபோல் மூமெண்ட் இருக்குதுன்னா டைபோல் இருக்கும். பாசிட்டிவ் போல் நெகட்டிவ் போல் இருக்கும். பாசிட்டிவ் போல் வந்து இந்த Br- அட்ராக்ட் பண்ணும். நெகட்டிவ் போல் வந்து இந்த C+ அட்ராக்ட் பண்ணும். அப்ப என்ன ஆகுது? இந்த பாண்ட் ஈஸியா உடையுது. ஈஸியா பிரேக் ஆச்சுன்னா இந்த C+ ஈஸியா கிடைக்கும். அப்போ இந்த அயனைசேஷன் ஈஸியா நடக்கும். அதனால போலார் சால்வெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா E1 மெக்கானிசம் நல்லா நடக்கும்ட்டு சொல்றோம்.
அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர் குரூப்னு வச்சுக்கணும். இதனுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகினே போச்சுன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாகினே போகும். அப்போ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாகினே போச்சுன்னா அந்த நேரத்தில் அல்க் 1 பர்சன்டேஜ் அதிகமாகும், அல்க் 2 பர்சன்டேஜ் கம்மியாகும். E2 மெக்கானிசத்தில் என்ன சொன்னமோ அதே தான் இங்கே E1 மெக்கானிசத்துலையும் சொல்கிறோம் அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்கோம். சரி, அப்போ E1 மெக்கானிசம் இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா E1 மெக்கானிசம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா E1 CB மெக்கானிசம். இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன்ல அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா E1 CB மெக்கானிசத்தை பார்க்க போறோம். இந்த E1 CB மெக்கானிசத்துக்கு எந்த அல்கைல் ஆலைடை எடுத்துக்கலாம் என்றதை இப்ப நம்ம பார்க்கிறோம். E1 CB மெக்கானிசம், E1 CB மெக்கானிசம் இதுக்கு என்ன அல்கைல் ஆலைடு எடுத்துக்கணும்னா ஜென்ரலி ஃப்ளூரைட்ஸை எடுத்துக்குவோம். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைட்ஸை இங்க எடுத்துக்கிறோம். நம்ம இது மாதிரி ஃப்ளூரைடு எடுத்துக்கிறோம். இந்த ஃப்ளூரைட்ல என்ன பண்றோம்னா ஸ்ட்ராங் பேஸ் ஆட் பண்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். சால்வெண்ட் எடுத்தாச்சு. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா இது E1 CB மெக்கானிசத்துக்கு